ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. நம்ம தோட்டத்துல வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, செங்கீரையும், முள்ளங்கியும் தாங்க அறுவடை பண்ண போறோம். அமோக அறுவடைன்னு தான் சொல்லணும். இந்த செங்கீரை வீடியோ பார்த்து பார்த்து உங்களுக்கே போர் அடிச்சிருக்குன்னு தான் நெனைக்கிறேங்க. என்னங்க பண்றது? வராத கீரை நம்ம தோட்டத்துல நெறைய வந்திருக்குதுங்களா, ஆசை தீர வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டா, மறுபடியும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இல்லைங்க நாள பின்ன. அதனால தான் ஒவ்வொரு டைமும் அறுவடை பண்ணும்போது வீடியோ எடுத்துக்கிட்டேங்க. செங்கீரை வந்து நெறைய கொச கொசன்னு முளைச்சிருந்ததுங்க. இன்னும் விட்டா நல்லா கீரை பெருசாகும். நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டேங்க. இதை ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த குட்டி குட்டியாக இருக்கிற கீரை இருக்குது பாருங்க, அது மறுபடியும் நல்லா தழையும் இல்லைங்களா? அதனால் இருக்கிற கீரையை ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பெருசு இருக்கிறது எல்லாமே அறுவடை பண்ணிக்கிட்டேங்க. வேரோடையே பிடுங்கிட்டேன். நறுக்கி விட்டா மறுபடியும் தழைஞ்சிட்டே இருக்கும். சின்ன கீரையாக இருக்கிறதெல்லாம் தழையாது அப்படின்ட்டுங்க. ஏன்னா கீரை தான் வந்து ஆயிரக்கணக்கில் வந்துருக்குதுங்களே. அதனால் வந்து ஃபுல்லாக எடுத்துடலான்ட்டு அங்கே கீழே பாருங்களேன், குட்டி குட்டி கீரை இருக்குது பாருங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த பெருசெல்லாம் மட்டும் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு கட்டு ரெடி பண்ணியாச்சுங்க கீரை கட்டு. கீரை வந்து பார்த்திங்கன்னா, கடைசியா இருக்கிற இலையெல்லாம் கொஞ்சம் பழுத்து போயிடுச்சுங்க. போன வாரம் ஃபுல்லா வெயில் பயங்கரமா அடிச்சதுக்கு, அதுக்கும் தண்ணியும் சரியா விடலிங்க. கீரைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, தண்ணி ஓரளவுக்கு நல்லா அந்த பாய்ச்சுற அளவுக்கு விட்டோம்னா தான் நல்லா கீரை செழிப்பா வளருங்க. தண்ணி பெருசா விடாதனால, அது வந்து பார்த்திங்கன்னா, அடியில இருக்கிற இலையெல்லாம் பழுத்து போயிடுச்சுங்க. தண்ணி வந்து இங்க இந்த மண்ணுக்கு எவ்வளோ நேரம் விட்டாலும் என்னங்கிறீங்க, மேலே பார்த்திங்கன்னா சத சதன்னு நிற்கிற மாரி இருக்குங்க. லைட்டா அந்த கையில மண்ணை தோண்டி பார்த்திங்கன்னா கூட, உள்ள தண்ணியே இறங்க மாட்டேங்குதுங்க. வர வர வரனே இருக்குது. ஏன்னா வெயில்னால மண்ணுக்கு வந்து அவ்வளோ தண்ணி பத்த மாட்டேங்குதா? இல்ல என்னன்னே தெரியலைங்க. ஆனா இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா, நல்ல மழைங்க. மழை வந்தா பயங்கர சந்தோஷமாயிடுதுங்க நமக்கு தான். அப்பாடா தண்ணி விட வேண்டியதில்ல. அது இல்லாம மழை தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா, செடி இன்னுமே செழிப்பா வருங்க. அதனால தான் வந்து மழை வருதா வருதான்னு தினமும் பார்த்துட்டே இருக்கிற வேலையா இருக்குது. இன்னைக்கு பேஞ்ச மழைக்கு இன்னும் 2 நாளைக்கு தண்ணி விட வேண்டியதில்லைன்னு நெனைக்கிறேங்க. நெறைய பேரு நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பின்னாடி ஒரு டேங்க் மாரி இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. நான் காமிக்கிறேன். இந்த வீடியோல வந்துருச்சுன்னா காமிக்கிறேங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டுங்க. என்னன்னா, நம்ம வீட்ல வந்துங்க அவுட்லெட் இருக்குது இல்லைங்களா? ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 4 அவுட்லெட் இருக்குங்க. மழை தண்ணி வந்து கீழ வந்து போறதுக்கு. அதில நாங்க என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவுட்லெட்டோட தண்ணிய மட்டுங்க ஒரு டேங்க் வாங்கி ஒரு 1000 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு ஒரு டேங்க் வாங்கிங்க. அந்த டேங்க்ல வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம். ஒரு மழைக்கே பார்த்தீங்கன்னா, அந்த டேங்க் நம்பிடுதுங்க. நம்ம மழை பெய்யும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொசு பொசுன்னு கொஞ்சமா தான் பெய்யுது. எங்கடா மழை இருக்குதுன்னு பார்க்குறோம் இல்லைங்க? அந்த மழைக்கே ஒரு டேங்க் நம்பிடுதுங்க. ஒரு டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1000 லிட்டருங்க. அங்க பின்னாடி பாருங்களேன் வெள்ளையா ஒண்ணு இருக்குது இல்லைங்களா? நான் மார்க்கெட் பிளேஸ்ல தாங்க வாங்கினேன். $70ன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனா நல்ல யூஸ் ஆகுதுங்க. என்னன்னா, அவங்களே வந்து டெலிவரியும் பண்ணிட்டு போயிட்டாங்க. கீழ வந்து அதுக்கு ஒரு கனெக்டர் ஒண்ணு இருக்குதுங்க. அத கனெக்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஓஸ கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் என்ன ஒரே ஒரு ட்ராபேக்ன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து ஸ்லோவா தாங்க வரும். ஏன்னா பைப் வந்து டேங்கோட கடைசி அடியில தான் கனெக்ட் பண்ணுவாங்களா, அந்த ஃபோர்ஸா வராதுங்க. பைப்ப வந்து ரொம்ப கொஞ்சம் தூக்கி பிடிச்சிட்டிங்கன்னா கூட தண்ணி வந்து வேகமா வராது. அது ஒண்ணே ஒண்ணு தான். பட் ஆனா ஓகே தாங்க. அட்லீஸ்ட் 1 நாள் 2 நாள் தண்ணி விடுற செலவு மிச்சம் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அதனால சரின்ட்டு ஒரு இது மட்டும் பண்ணிக்கிறதுங்க. வீட்டு யூஸ்க்கு பண்ணக்கூடாது. நம்ம வெளியில கார்டனுக்கு வந்து அந்த மாரி புடிச்சுக்கலாம் அப்டின்னாங்க. இங்க நெறைய பேர் அந்த மாரி தாங்க வச்சிருக்கிறாங்க. சரின்ட்டு தான் அப்புறம் நானும் வாங்கினேன். ஒரு நாளைக்கு காமிக்கிறேங்க டீட்டெயில்டா வந்து அது எப்படி கனெக்ட் பண்ணோம், என்ன பண்ணோம் அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கீரை வந்து நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீரை வித. indianplantsandseeds.com இருக்கு இல்லைங்களா? அதில தாங்க ஆர்டர் பண்ணேன். அதில இருக்குது. அப்புறம் சீட்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒண்ணு இருக்குதுங்க. அதில கூட மத்த விதையெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அதுவுமே நல்லாருக்குங்க. அதுவும் இல்லைன்னா எட்ஸி வெப்சைட்ல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. எட்ஸி வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்மள மாரி லோக்கல் ஃபார்மர்ஸ் நெறைய சேல் பண்றாங்களா, கண்டிப்பா குவாலிட்டியா கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குதுங்க. எட்ஸி வெப்சைட்ல போனீங்கன்னாவே பார்க்கலாம். நல்ல ரேட்டிங் யார் இருக்குது என்னன்னு பார்த்துட்டு, இந்த சீடோட நேம் போட்டிங்கனாவே வந்துருங்க. ஆனா இது வந்து வரும்போது விதை பார்த்தீங்கன்னா, குட்டியா கொஞ்சம் தான் இருக்கிற மாரி இருக்குங்க. நீங்க ஒன்ஸ் வந்து செடிய வளர்த்தும்போது என்ன பண்ணுங்கன்னா, 1, 2 செடிய அப்படியே விட்டுருங்க. அத விட்டுட்டீங்கன்னா, அந்த செடி ஃபுல்லா பெருசாகும் இல்லைங்களா? அந்த செடியிலேருந்து 1000 கணக்குக்கு மேல விதை வருங்க. அது ஒரு 3, 4 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து விதை தேவைப்படும். அந்த அளவுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ அருமையா சூப்பரா வருங்க. போன தடவ பார்த்தீங்கன்னா, நான் ஒரே செடியிலேருந்து தான் விதை எடுத்தேங்க. அத தான் இப்படி கொட்டி இவ்வளோ செடி வளர்ந்துருக்குதுன்னா பாருங்க.
இன்னும் பாதி விதைக்கு மேலே இருக்குதுங்க. இன்னும் நான் போடாமையே வச்சுருக்கிறேன். ஸோ ஒரு செடியிலேருந்து மட்டும் நம்ம அவ்வளோ விதை எடுக்கலாங்க. நீங்கள் எப்பயுமே செடி வைக்கிறீங்க அப்படின்னாவே ஒரு செடி மட்டும் விதைக்கி விட்ருங்க. எப்பயுமே விதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாக பழசாக அதுக்கு வீரியம் வந்து அவ்வளோ இருக்குமான்னு எனக்கு தெரியலிங்க. அதனால் அப்பப்போதைக்கு நம்ம எடுக்க எடுக்க போட்டுக்கலாம் இல்லைங்களா? நமக்கு தான் தோட்டத்தில் வருது இல்லைங்க, ஒரு செடி விட்டுட்டாவே போதும். அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை வந்து கரெக்டாக ஒரு சிப்பி தட்டை ஃபுல்லாக அறுவடை பண்ணேங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இவ்வளோ கீரை அறுவடை பண்ணி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃப்ரிட்ஜ்லேயே வந்து ஒரு 4, 5 நாளைக்கு வச்சுக்கிட்டேங்க. அதுவே நல்லா தாங்குச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயுமே கேட்டிருந்தீங்க, லாஸ்ட் அறுவடையிலையும் கேட்டிருந்தீங்க, இப்பயும் கேட்டிருந்தீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுப்பீங்களா, என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஆனால் நான் தோட்டத்தில் வந்து அறுவடை பண்ணுறேன் அப்படின்னாவேங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பேன். இல்லை அப்படின்னா வீட்டுக்கு யார் வந்தாலும் கண்டிப்பாக வெறுங்கையோடு இது வரைக்கும் நான் அனுப்புனதே இல்லைங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் என்ன இருக்குதோ என்கிட்ட இருக்கிறத கொஞ்சமாச்சும் ஷேர் பண்ணிக்கோங்க. நாமளும் கஷ்டப்பட்டு தான் தோட்டத்தில் வேலை செய்கிறோம். அதனால் வந்து எல்லாமே கொடுக்க முடியாது. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுவேங்க. இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கீரையை அறுவடை பண்ணியாச்சுங்க. நல்ல ஈரம் வந்து இருந்ததுக்கு அதுக்கும் அந்த கீரை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்ததுங்க. மண் வர வரன்றதுன்னா கீரை எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குங்க. இது நல்லா வசதியாக இருக்கிறதுக்கு அதுக்கும் சூப்பராக வந்துருச்சுங்க. இதுக்கு நடுவில் தான் வந்து வெண்டைக்காய் விதை, அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் விதை எல்லாம் போட்டுக்கிறேங்க. இந்த புளிச்சக்கீரை பாருங்கள் என்னங்கிறீங்க, இந்த தடவை வந்து ஒன்றுமே முளைக்கலிங்க. 2 பாக்கெட் விதை போட்டிருக்கிறேங்க. 3 செடி தான் முளைச்சிருக்குது. எனக்கே ரொம்ப கவலையாக போயிடுச்சுங்க. புளிச்சக்கீரைலாம் அனாமத்தாக பறிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கடந்த புளிச்சக்கீரை இந்த தடவை பார்த்திங்களா எவ்வளோ கிராக்கி ஆகிடுச்சுன்ட்டு. சுத்தமாக ஒரு செடி கூட வரலைங்க. எனக்கு பார்க்க பார்க்க கவலையாக இருக்குதுங்க. நானும் வந்து எங்கடா செகண்ட் டைம் போட்ட விதையிலேருந்து ஒரு செடி கூட வரலையே, புளிச்சக்கீரை வந்துருமா வந்துருமான்னு ஒரே व्यசனமாகவே இருக்குதுங்க. அங்கே ஒரு செடி கூட இன்னும் வரவே மாட்டேங்குதுங்க. என்னன்னு தெரியல, வெதர் வந்து அப்பப்போ கொஞ்சம் டவுன் ஆகுது இல்லைங்களா, அதனாலயா என்னன்னு தெரியலைங்க. இன்னைக்கு கூட பாருங்கள் குளிருங்க சாயங்காலம். இந்த குளிர்னாலையா என்னன்னே தெரியலைங்க. புளிச்சக்கீரை வந்துட்டா பரவாயில்ல சாமி, வந்துடு வந்துடு அப்படின்ட்டு டெய்லி போய் பார்த்து பேசிட்டு தான் இருக்கிறேன். பார்ப்போங்க வருதா என்னன்ட்டு. அவ்வளோதாங்க. உங்ககிட்ட பேசிக்கிட்டே அறுவடை பண்ணியாச்சுங்க. எனக்கு இந்த கீரையை பார்க்கும்போதெல்லாம் நம்ம ஊரில் இந்த லைன் கீரைன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்க, அதே மாதிரியே இல்லைங்க. 2 கலராக இருக்குது பாருங்கள். லைன் கீரை இதே கலரில் தானேங்க இருக்கும். செங்கீரைனா வந்து ஃபுல்லாக ஒரே கலராக அந்த பர்பிள் கலராக கலந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த க்ரீனு கலந்த மாதிரி இருக்குதுங்க. இது செங்கீரையா இல்லை செங்கீரையோட டூப்ளிகேட் ஃபேமிலியான்னு வேறு தெரியலிங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து சிறுகீரை, அந்த தொய்யக்கீரை, அப்புறம் அந்த மாதிரி கீரையில் தான் போட்டுக்கிறாங்க. இந்த செங்கீரைலாம் போட்டு நான் பார்த்ததே இல்லைங்க. இங்கே வந்து தான் வந்து இதெல்லாமே பார்க்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரே கலர் இருக்கிறதும் இருக்குதுங்க. மேபி வந்து வெரைட்டி வந்து மிக்ஸ் ஆகி இருக்குது அப்படின்ட்டு தான் நினைக்கிறேங்க. கூடையில் வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது கீரை. எடுத்து கட்டு கட்டி பார்க்கலாம், எவ்வளோ கட்டு வருது அப்படின்ட்டு ஒரு ஆசையாக போயிடுச்சுங்க. ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா காலங்காத்தால் நேரமாக வந்து எங்கள் பாட்டிலாம் வந்து தோட்டத்தில் என்ன இருக்குதோ அதெல்லாம் பறிச்சுக்கிட்டு சந்தைக்கு போயிடுவாங்க. சந்தைக்கு போய் காலையில் விற்றுட்டு
அதுக்கப்புறம் தான் வருவாங்க அந்த கொய்யாக்காய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மணத்தக்காளி கீரை இருக்குது இல்லைங்க, மணத்தக்காளி கீரை, எலுமிச்சம்பழம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு பையில் எடுத்துகிட்டு போவாங்க. எனக்கு வந்து ஊர் ஞாபகம் தாங்க வந்தது. சரி சும்மா கட்டி பார்க்கலாம் எத்தனை தான் வருது அப்படின்ட்டு ஒரு ஆசையாக போயிடுச்சுங்க. சரின்ட்டு பார்த்தா நம்மக்கிட்ட நார் இல்லைங்க. வாழை மரம் கூட தோட்டத்தில் வைங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நமக்கும் வாழை மரத்துக்கும் 7ஆம் பொருத்தங்க. நம்ம வந்து இதோட வீட்டில் வந்து 5 வருஷமா வருஷம் வருஷம் 3 வாழைக்கன்று வைப்பேங்க. வைப்பேன். அது வந்து 2 இலை வரும். அப்படியே நின்று போயிடும். அடுத்த வருஷம் வராது. இப்படியே போய்ங்க கடைசியில வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்டு தான் குடுத்தாங்க. அவர் வந்து சொல்லிட்டாரு. அண்ணா வந்து என்ன சொன்னாங்கன்னா, "இனி வந்து வாழை மரமே என்கிட்ட வாங்காத கண்ணு. நான் வந்து உனக்கு என்னன்னைக்கெல்லாம் இலை வேணும்னு சொல்லு நானே குடுத்துர்றேன். ஏன் உனக்கு வரமாட்டேங்குதுன்னே தெரியல" அப்படின்ட்டாங்க. அதனால பார்த்திங்கன்னா, அந்த வாழை மரம் வைக்கிறதே விட்டுட்டேங்க. மைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. "நீ அத திட்டிக்கிட்டே இருக்க. அதனால தான் முளைக்க மாட்டேங்குது. நீ அதுகிட்ட அன்பா பேசு. அன்பா பேசினா நல்லா தழைஞ்சிரும்" அப்படின்ட்டே இருப்பாங்க. எல்லா செடிகிட்டயும் அன்பா பேசுறேங்க. அதுகிட்ட போனா மட்டும் நம்மளால அன்பாவே இருக்க முடியலைங்க. ஏன்னா 4 வருஷமா நம்மளை படுத்தி எடுத்துருச்சுங்களா. அதனால இந்த தடவைலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம். கொஞ்சம் எட்ட நின்னே பார்ப்போம். மையே அந்த செடிய பார்த்துக்கிட்டுன்னு விட்டுட்டேங்க. அவர் தான் தண்ணி ஊத்தின்னு ஊத்திட்டு இருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, அதில 3 கன்று வந்திருக்குதுங்க. எல்லாமே குட்டி குட்டியா இருக்குது. பார்க்கறதுக்கு ஆசையா தாங்க இருக்குது. கொஞ்சம் மடமடன்னு நல்லா பெருசா வந்துட்டா பரவாயில்ல தான். பார்ப்போங்க எப்படி தான் வருது அப்படின்ட்டு. கீரை வந்து பார்த்தீங்கன்னா, கட்டு கொஞ்சம் சிறுசா தான் போயிடுச்சு போல இருக்குங்க. எனக்கு தெரியவே இல்ல. சும்மா கட்டு கட்டி வைக்கிறேன் என்னப்பா அப்படின்னு கட்டிட்டேங்க. கமெண்ட்ல வந்து நெறைய பேர் போட்டிருந்தீங்க. கட்டு சைஸ் சின்னதா இருக்குதுங்க அம்மனி அப்படின்ட்டு. அப்புறமா தான் நானும் கவனிச்சேங்க. கொஞ்சம் சிறுசா தாங்க இருக்குது. பரவாயில்லைங்க வீட்டுக்கு தானே போதுங்க. இந்த சைஸ் கரெக்ட்டா தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஊர்லலாம் வந்து கட்டு வந்து இப்போ ரூ. 10 ரூ. 15 என்னமோ விக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விலைவாசி எல்லாமே ஏறி போயிடுச்சு இல்லைங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீரை வந்து கடையில கிடைக்காதுங்க. கடையில வந்து பார்த்தீங்கன்னா, தண்டு கீரை கிடைக்கும், புளிச்சக்கீரை கிடைக்கும், முருங்கீரை கிடைக்குங்க. இந்த மணத்தக்காளி கீரை, இந்த கீரைலாம் கடையில பார்த்ததே இல்லைங்க. இந்த மாரி நம்ம தோட்டத்தில வந்து விதைய போட்டு எடுக்கிற அன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பீக் வெயில்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கீரை வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுங்க. மறுபடியும் வரவே வராது. நல்ல ஷேடோவா இருக்க இடத்துல போட்டோம்னா வேணா, நம்ப வந்து அந்த சம்மர் சீசன் ஃபுல்லாவே எடுக்கலாம்னு நெனைக்கிறேங்க. நம்மக்கிட்ட வந்து இனி இடம் இல்லைங்க. இருக்கிற இடம் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. இனி ஏதாவது கேட்டோம்னா வீட்ல வந்து அடி தான் உழுவும்னு நெனைக்கிறேன். அதனால இருக்கிறத வந்து நம்ம தோட்டத்தில வந்து நல்லா பராமரிச்சாவே சூப்பரா இருக்கும்னு நெனைக்கிறேங்க. அதுவும் இந்த கார்டன் பெட் புதுசா போட்டோம் இல்லைங்களா, அந்த மண்ணு கொஞ்சம் சரியில்ல போல இருக்குதுங்க. செடியெல்லாம் வந்து ரொம்ப பெருசாவே வளர மாட்டேங்குது. அப்படியே ஒரு மாரி ஆன்னு கிடக்குற மாரி இருக்குது. நானும் தண்ணிய விட்டு விட்டு பார்க்குறேன். இன்னும் தழைய மாட்டேங்குதுங்க. பார்க்கலாம் எப்படித்தான் வருது அப்படின்ட்டு. இங்க பாருங்க கீரை வந்து சூப்பரா ரெடி பண்ணியாச்சு கட்டு. நல்லா இருக்குது இல்லைங்க பார்க்கறதுக்கு. அதுவும் கீரை கட்டுலாம் பார்த்தீங்கன்னா, ஊர்லலாம் வந்து ஊர்லயே ஆகட்டும், இங்க கடையிலயே ஆகட்டும், நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சா கூட 1 வாரத்துக்கு ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்குது இல்லைங்க. இது நம்ம மண்லேருந்து எடுத்த உடனே அப்படியே கீரை வந்து ஆன்னு வாடி போயிடுதுங்க. அப்புறம் தான் ஃப்ரெண்டெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, தண்ணீல வந்து நல்லா நனைச்சி வைக்கணும். நல்லா தண்ணி தெளிச்சு, நல்லா தண்ணி நனைச்சி வச்சிட்டோம்னா, கீரை தள தளன்னு இருக்குங்களாமா. நான் வந்து அப்படியே வச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். இந்த கீரை அறுவடை பண்ணிட்டு, அடுத்து முள்ளங்கி அறுவடை பண்ணுறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கீரை வந்து ஒரு சிலது வாட ஆரம்பிச்சுருச்சுங்க. அப்புறம் கவர்ல போட்டு தான் ஃப்ரிட்ஜில வச்சேன். இங்க பாருங்க சூப்பரா இருக்குது இல்லைங்க? கீரைக்கார அம்மாவே மாறிட்டேன்னு நெனைக்கிறேன்.
முள்ளங்கி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்ட்டு. முள்ளங்கிலாம் பார்த்தீங்கன்னா 40 நாளுங்க, 30லேருந்து 40 நாளைக்குள்ளே அறுவடை பண்ணிடலாம். அது வெதர் வந்து கொஞ்சம் சில்லாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக வருங்க முள்ளங்கி. அதுவும் இந்த முள்ளங்கி விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லைங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலரில் குட்டி குட்டியாக ரவுண்டாக ஒரு ரேடிஷ் இருக்குங்க, அதுதான் மோஸ்ட்லி வைப்பாங்க. இந்த விதை வந்து ஹோம் டிப்போலேயே லோஸ்லேயே வாங்கினேங்க. அப்போ பார்க்கும்போதே சூப்பராக இருந்துன்ட்டு ஒரு 4 பேக்கெட் கிட்ட போன வருஷம் வாங்கிட்டு வந்தது இருந்ததுங்க. போன வருஷமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த இடம் கடத்துலலாம் போட்டிருந்தேனுங்களா, முள்ளங்கி வந்து குட்டி குட்டியாக தான் காமிச்சிருந்தது அந்த பிக்சரில். பட் ஆனால் இங்கே நம்ம தோட்டத்தில் வந்தது பார்த்திங்கன்னா நல்லா உள்ளங்கையை விட நல்லா பெருசு பெருசாக வந்துச்சுங்க. அதுவும் இந்த டைம் விதை வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்லேயே போட்டேனுங்களா முள்ளங்கி. அது என்ன ஆயிடுச்சுன்னா நடுவில் வந்து ஒரு ஃப்ராஸ்ட் வந்தது பாருங்கள், 2 எல்லாம் அழகாக வந்ததுங்க மைக்ரோ கிரீன்ஸ் மாதிரி. அதெல்லாம் அப்படியே சுருங்கி போயிடுச்சு. சரி இனி வந்து இது தலையாது போல் இருக்குது அப்படின்ட்டு அடுத்த செட்டு விதை போட்டேங்க. அது போட்டோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா பழசும் தலைஞ்சு இதுவும் தலைஞ்சு 2மே தலைஞ்சு போச்சுங்க. தலைஞ்சு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காய் வந்து நெருக்கிக்கிட்டு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்று முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருந்ததுங்க, ஒன்று கொஞ்சம் குட்டியாக இருந்தது. ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த கரெக்டான ஸ்பேஸிங் இல்லை அப்படின்னா முள்ளங்கி வந்து அந்த கிழங்கு பெருசாகிறதுக்கு இடம் இருக்காது இல்லைங்களா. அதனால தான் இந்த முள்ளங்கி வந்து எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்ட்டுங்க இதுக்குன்னே வந்து தனியாக வீடியோ வந்து லாஸ்ட் இயர் போட்டிருக்கிறேங்க. அந்த லிங்க்குமே நான் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். சீடுலேருந்து எப்படி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள் முள்ளங்கி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. நல்லா மண் பொல பொலன்னு இருக்கிறதுக்கு அதுக்குங்க அப்படியே முள்ளங்கி எடுத்தோம்னா நல்லா வந்துருச்சுங்க, ஈஸியாக வந்துருச்சு. முள்ளங்கியுமே நல்லா கீழே பெருசாகிறதுக்குமே அந்த மண் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக இடம் கொடுத்ததுங்க. இந்த முள்ளங்கிலாம் பார்த்திங்களா ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுக்கு அதுக்குங்க கிழங்கு வந்து பெருசாகிறதுக்கு இடமே இல்லை. முள்ளங்கி வந்து நல்லா இந்த கிளைமேட் சில்லாக இருக்கும்போது தலையறதுக்கும் வெயில் நிறைய இருக்கும்போது தலையறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் நிறைய அடிக்குதுங்க, தண்ணியுமே பெருசாக விடாதனால இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இலையெல்லாம் வந்து கொஞ்சம் மஞ்சளாக ஆரம்பிச்சிருச்சுங்க, பழுக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக. முன்ன இருந்த அளவுக்குங்க இப்போ இன்னொரு செட்டு இருக்குதுங்க, அறுவடை பண்ணாமல் வச்சுருக்கிறேன் நான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிழங்கே பெருசாக மாட்டேங்குதுங்க, அப்படியே இருக்குது. முள்ளங்கி வந்து எப்படி நம்ம அறுவடை பண்ணுறதுக்கான வாகு தெரியும்னு பார்த்திங்கன்னா அந்த முள்ளங்கியே மேலே வந்து பாதிக்கு மேலே வந்துருங்க, நல்லா பெருசாக வந்துடும். அது வந்ததுக்கப்புறமே நம்ம எடுத்துக்கலாம். முள்ளங்கி வந்து ரொம்ப முத்தின முள்ளங்கியோடைங்க கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிற முள்ளங்கி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சமையலுக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த நரன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த நார் மாதிரி ஒன்று மாட்டும், அது மாட்டாமல் இருக்கும். முள்ளங்கி வந்து தோட்டத்து முள்ளங்கி அதுக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, சீக்கிரம் வெந்துருச்சு. அதுவும் முள்ளங்கிலாம் வந்து இந்த டைம் வந்து ஏகப்பட்ட டிஷ் பண்ணிட்டேங்க. 7 நாளைக்கு 7 வகையான முள்ளங்கி டிஷ் பண்ணியிருந்தேங்க, செம்ம சூப்பராக இருந்தது. அதில் அல்டிமேட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமாங்க, முள்ளங்கியில் தயிர் பச்சடி பண்ணேங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது நம்ம ஊர்லாம் தாளித்து தயிர் பண்ணுவோம் பாருங்கள், அதே மாதிரியே தாங்க. தோசைக்கும் நல்லா இருக்குது, சாதத்துக்கும் நல்லா இருக்குது, சும்மா சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. முள்ளங்கியே எனக்கு அவ்வளோவா பிடிக்கவே பிடிக்காதுங்க. யூஸ்வலாக முள்ளங்கியில் சாம்பார் வச்சா கூட எனக்கு இறங்கவே இறங்காது. அப்படியாப்பட்ட பிள்ளைக்கு நம்ம தோட்டத்தில் வந்து அளவில்லாமல் முள்ளங்கி வரவுங்க என்ன பண்ணுறதுனே தெரியல.
தெரியாமல் கையும் ஓடலை காலும் ஓடலை, நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா டிஷ்ஷையும் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு விதவிதமாக ட்ரை பண்ணிங்க. 7 டிஷ்ஷு பண்ணிட்டேங்க. என்னென்ன பண்ணேன்னு தெரியுமாங்க? அது வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி சட்னி, முள்ளங்கி துவையல், முள்ளங்கி புளிக்குழம்பு, முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கி வடைங்க, அப்புறம் முள்ளங்கியில் வந்து ரைத்தா பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் இயர் முள்ளங்கி ஆம்லேட் கூட பண்ணி காமிச்சோம் இல்லைங்களா, அந்த முள்ளங்கி ஆம்லேட்டுங்க. எல்லாமே ஒரே நாளே பண்ணியிருந்தேன். அதையுமே வீடியோ எடுத்துருக்குறேங்க. அடுத்த அப்கமிங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக முள்ளங்கி ரெசிபீஸ் வந்து 7 நாளைக்கு 7 முள்ளங்கி ரெசிபி என்னென்ன பண்ணேன்னு சொல்லி காமிக்கிறேன். ஆனால் வந்துங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா எனக்குமே செய்யும்போது இந்த முள்ளங்கி புளிக்குழம்புலாம் எப்படா இருக்கும் அப்படின்லாம் நினச்சேங்க. ஆனால் எதிர்பார்த்ததை விட எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. முள்ளங்கி மட்டும் இன்றைக்கி எவ்வளோ தெரியுமாங்க அறுவடை பண்ணியிருக்குது? கிட்டத்தட்ட 26 முள்ளங்கின்னு நினைக்கிறேங்க. எண்ணி பார்த்தேன் 26 25 இருந்ததுங்க. இது இல்லாமல் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஒரு 10 15 முள்ளங்கி அறுவடை பண்ணேங்க. அது முள்ளங்கி மட்டும் பார்த்திங்கன்னா அளவில்லாமல் வந்துட்டுருக்குதுங்க. அதுவும் மண் பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு இருக்கிறதுக்கு அதுக்குங்க முள்ளங்கியில் பார்த்திங்கன்னா பெருசாக மண் ஒட்டவே இல்லைங்க. கழுவுறதுக்குமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. இதெல்லாமே நல்லா அலாசிட்டுங்க எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. எல்லாம் கழுவி எடுத்தாச்சுங்க. நம்ம இந்த மாதிரி கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தோட்டத்து முள்ளங்கினாலைங்க ஒரு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து ஒரு 2.5 வாரத்துக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குதுங்க. அந்த கீரையை மட்டும் கிள்ளிட்டு வச்சுருங்க. கீரையோடு வச்சுட்டிங்க அப்படின்னா கீரை வந்து கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா முள்ளங்கியுமே வந்து அப்படியே வாட ஆரம்பிச்சிடுங்க. அந்த கீரையை மட்டும் ஃபுல்லாக கிள்ளிட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம எத்தனை நாளைக்கு வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நாங்கள் வேறு 7 நாள் 7 டிஷ் வேறு பண்ணோம்னு சொன்னோம் இல்லைங்களா, ஒரே நாளில் பண்ணுங்க அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு 4 நாள் சமைக்கவே இல்லைங்க. அதே குழம்பே மிச்சம் இருந்தது. ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு வச்சு அதை தான் வச்சு சாப்பிட்டு முடித்தோங்க. முள்ளங்கி கீரையில் பொரியல் பண்ணாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. முத்துன முள்ளங்கியில் வந்து கீரை இருக்குது இல்லைங்களா, அந்த முள்ளங்கி ரொம்ப பெருசாக இருக்கும் பாருங்கள். அதில் இருக்கிற கீரை வந்து கொஞ்சம் கசப்பு தட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற முள்ளங்கியில் வந்துங்க கீரையை வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா முட்டை உடச்சி ஊற்றுவாங்களாம். அந்த தேங்காய் கடைசியில் இறக்க வறுத்து போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக முட்டை உடச்சி ஊற்றுவாங்களாம். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை பருப்பு போட்டேங்க. வறுத்த நிலக்கடலை பருப்பு வந்து அரைச்சி போட்டேன் 1 2. அதுவுமே சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் ரசத்துக்குலாம் வச்சு சாப்பிடும்போது முள்ளங்கி கீரை பொரியலுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இந்த கீரை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா எவ்வளோ நாள் தாங்கும் அப்படின்ட்டு தெரியலிங்க. எனக்கு வந்து நம்ம தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே உடனுக்குடனே சமைச்சிடணும் அப்படின்னு நினைப்பேங்க. ஏன்னா நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடும்போது எத்தனை நாள் வந்து வச்சுருந்து வருதுன்னு தெரியாது இல்லைங்களா, அதனால் நமக்கு வந்து இருக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பேன் நான். அதனால் கீரை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்துட்டுங்க பொடி பொடியாக நறுக்கி பொரியல் பண்ணி நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பக்கத்து வீட்டில் கொஞ்சம் கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் இன்றைக்கி சந்தைக்கான காய் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. முள்ளங்கி கீரைங்க 2 சிப்பி தட்டம் ஃபுல்லாக வந்துருக்குதுங்க. எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்களேன், பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. இன்றைக்கி அறுவடை வந்து பார்த்திங்கன்னா செமையான அறுவடைன்னு தான் சொல்லணும். முள்ளங்கி வந்து ஹோம் டிப்போவில் $2 $2.50 விதை வாங்கினேங்க. விதை வாங்கி இப்போ நம்ம கடையில் வந்து ஒரு $30 வாங்க வேண்டிய காய்கறியை ஈஸியாக வந்து தோட்டத்துலேயே எடுத்துட்டோங்க. ரொம்ப இதுக்குன்னு மெனக்கெட்டு எதுவுமே பண்ணல. விதையை மட்டும் அங்கங்கே ஊனி விட்டது தாங்க. அது பார்க்கல சூப்பராக முள்ளங்கி வந்து தளைஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து முள்ளங்கி விதை வேணும் அப்படின்னா நான் லிங்க் வந்து இதில் இருக்குதான்னு பார்க்குறேங்க. இருந்ததுன்னா நான் அப்படியே டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாளுன்னு தான் சொல்லணும். நம்ம தோட்டத்தில் கூடையாக அறுவடை பண்ணியிருக்கிறோங்க. இதை விட வாழ்க்கையில் வேறு என்னங்க சந்தோஷம் வேணும். மனசுக்கே அவ்வளோ ஹாப்பியாக தான் இருக்கும் தோட்டத்தில் அறுவடை பண்ணாவே. என்னோட சேர்ந்து நீங்களுமே இந்த அறுவடையை வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்புகிறேன். இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.